ஹலோ காய்ஸ், நம்ம வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஹோட்டல்லாம் வீடியோ எடுக்காது தெரியலையே. God bless you. ஓய்வு நாள் சர்ச்சிங் பண்ணிங்களா, வெயிட் முடிச்சிங்களா, பிரியாணி சாப்பிட்டீங்களா? சும்மா வீட்டில் உட்காந்து நம்ம சரி இன்னைக்கு வந்து வீட்டில் பிரியாணி பண்ணோம். அவளுக்கு ஹோட்டலில் சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி சிக்கன் சாப்பிடுவாங்க. சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப மாத கணக்கு ஆச்சு. ஸோ அதனால் வீட்டில் பீஃப் பண்ணியிருந்தனால சிக்கன் வந்து சாப்பிட்டு வந்தோம். என்ன வேணுமா உங்களுக்கு? என்ன வேணுமாம்மா? அவங்களுக்கு வேணாம். மோஸ்ட்லி நாங்கள் வந்து டேக்காவே தான் பண்ணுவோம். நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கோம். பட்டு நைட் டைமில் இது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றது. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆக்சுவலி நானும் மம்மியும் சேர்ந்து சாப்பிட்லாம் தான் நினச்சோம். பட் மம்மிக்கு வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை சாப்பாடு பார்த்த உடனே மம்மிக்கு வந்து பசி தானாகவே போயிடுச்சு. ஸோ அதனால் நான் ஒண்டி தான் சாப்பிட்டேன். அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கின்னு வீட்டுக்கு இப்போ வந்து கிளம்பி போயின்னு இருக்கோம். சரி, சும்மா ஒரு சின்ன வீடியோ, ஓகேவா? ஓகே கைஸ், see you on next video. டாடா பாய். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கின மாதிரி இருந்துச்சு. ஸோ பட்டேலுக்கு போயிட்டு நெயில் பாலிஷ் ரிமூவரு, லிப்ஸ்டிக்கு, ஐலைனரு, இயரிங்கு, அதுக்கப்புறமா வந்து நுங்கு வாங்கி வந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஃப்ரூட் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் டைஜஸ்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் மம்மியும் சுட சுட பாதாம் மில்க் போட்டு குடிச்சிட்டு தூங்கிட்டோம். அது சின்ன கொல்த கைஸ் என் மேலே போய் கால் போடு. காலிடுமா? காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாத தைலம் தடவணும் இல்லை தண்ணி. பிரேக்ஃபாஸ்ட்டு எதுவும் பண்ணல. அப்புறம் கை கால் எல்லாம் தூக்கி என் மேலே போட்டுக்கணும் பார்த்துங்குது. நீ தெரில நான் பொண்ணா இல்லை நீ பொண்ணான்னு தெரில. நான் அம்மாவா நீ அம்மாவா தெரில. என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ண சொல்லு பார்க்கலாம். நீ பண்ணி சாப்பிடு. நான்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? என்ன வீக்லினா சரி நீ சொல்லி பார்க்கலாம். தோசை மாவுக்குது. தோசை கைஸ் சும்மா தோசை, அப்புறம் இந்த கடலக்காய் சட்னி ஒன்று பண்ணிடுது, அப்புறம் இட்லி பண்ணிடுது கைஸ். அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே. இல்லைன்னா அந்த பால் சூட் பண்ணிட்டு பூஸ்ட்டுன்ற ஒரு பேரில் கலக்கி கொடுத்துடுது.